ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப்பில் வீடியோ போதும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் மற்ற வீடியோ கோயில் வீடியோ போகிறீங்க, ஏதாச்சும் ஃபுட் வீடியோ பற்றி போடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஃபுட் வீடியோ போகிறது கொஞ்சம் தயக்கம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கன்னா சாப்பிட்டு அது எனக்கு நல்லா சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லி அது உங்களுக்கு பிடிக்காம போனால் அது ரொம்ப கஷ்டமாக இல்லை. அதனால தாங்க அந்த மாதிரி வீடியோ பண்ணதில்லை. சரி, அப்படியே நான் ஃபுட் வீடியோ போடலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு நாள் என் ஒய்ஃப்கிட்ட எங்கள் வீட்டில் நெத்திலி மீன் இந்த நெத்திலி மீன் கருடு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் ஒய்ஃப்கிட்ட கேட்டது நெத்திலி மீன் கருடு செஞ்சமாக சொல்லிட்டேன். அது அவங்க கொடுத்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நெத்திலி மீன் ஃப்ரையும் அது போக பார்த்தீங்கன்னா கீரை இது வந்து செம்ம காம்போங்க. எப்படி வந்து இட்லிக்கு மீன் குழம்பு காம்போ அதுமாரி நெத்திலி கருடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீரை சாதம் வந்து செம்மையாக இருக்கும். அந்த காம்போ நீங்கள் மற்ற ஹோட்டலில் சாப்பிட்ட கூட நம்ம டேஸ்ட் கிடைக்கும், அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடாயில் சாப்பாடை போட்டு பெரட்டி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க. அது வெறும் நெத்திலி மீன் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் வெஜிடபிள் ரைஸ் ஏதாவது செஞ்சால் கூட சரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வறுத்த கடாயாகட்டும் சரி, இல்லை உருளைக்கிழங்கு வறுத்த கடாயாகட்டும் சரி, இந்த கடாயில் போட்டு சாப்பிட்டா ஒரு ஃபீல் வரும் பாருங்க. சான்ஸே இல்லைங்க. நிறைய ஃபுட்டில் வச்சு அப்படி தான் சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த கடாய சாதம்னா சான்ஸே இல்லைங்க. சரியாக இப்போ இருக்கிற டிஷ்லாம் விட்டு மீன்லாம் விட்டு கறிலாம் விட்டு நெத்திலி மீன் காட்ட சொல்லிக்கிறேன். நெத்திலி மீன் வந்து லோ ஃபேட்ங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து ஃபேட் இருக்காது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது ஹெல்த்துக்கும் ஆன்சேஷனுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் தரனால ஸ்பெசிஃபிக்காக அந்த வீடியோ பண்ண ஆசைப்பட்டேன். அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான்வெஜ்ஜில் வந்து வீடியோ போடல எந்த விருப்பம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோழி வீடியோஸ்லாம் போடுறதுனால எனக்கு வந்து நான்வெஜ் வீடியோ போடுறது மோஸ்ட்லி வந்து தவிர்த்து தான் இருக்கேன். சரி, நிறைய பேர் கேட்ட ரிக்வஸ்ட்டுக்காக வீட்டில் செஞ்ச இந்த டிஷ் உங்கள்கிட்ட காட்டணும் சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த காம்போ அதாவது உங்களுக்கு பிடிச்ச காம்போ என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச காம்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரை குழம்போ இந்தமாரி நெத்திலி கருவோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ அது. அதே போல் உங்களுக்கு என்ன பிடிச்ச காம்போ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.